சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. 2011 என்னுடைய கன்னிமலை ஃபர்ஸ்ட் திங் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கணும். எங்க அப்பா சுவாமியோட அண்டர்ஸ்டாண்டிங்ல 36 வருஷம் பெருவழி யாத்திரையை அண்டர்டேக் பண்ணி அதுக்கப்புறமா பம்பா வழியா வந்திருக்காரு. இருந்தாலும் சுவாமி எனக்கு பரிச்சயம். எங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார், நீ எனக்கு ஏதாவது வேணும்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன், அதே மாதிரி உனக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா நீ என்கிட்ட பேசாத, சுவாமி கிட்ட சொல்லு. ஸோ இதே மாதிரி நான் வந்த ஃபர்ஸ்ட் 3 மலை என்கிட்ட போனே கிடையாது. ரெண்டாவது பிளைண்டா குரு பக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ப்ராபப்ளி நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். சுவாமி ஒரு உண்டியல் கொடுத்தாரு. இப்போ நம்ம வெயிட்டு தூக்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். சுவாமி ஒரு 1.5 கிலோ உண்டியல், அது அநேகமாக வெங்கடேசன் சுவாமி கடையில் அது எடுத்துட்டு வா அப்படின்னு அது பிளைண்டா என்னோட சைட் பேக்ல வச்சு நம்ம 3 மலை ஏறி இறங்கி எப்படியோ சேர்ந்துட்டேன். அப்புறமா ஹாசியமா அவர் சொல்றாரு, உண்டியலை இப்படியே எடுத்துட்டு வராம நீங்க உடச்சு கூட எடுத்துட்டு வரலாம். ஸோ அவர் சொன்னாரு, நான் அதை டைரக்டா அப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். 2012 இந்த இடம் ரொம்ப 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 ஸ்பெஷல். நான் எல்லாருக்குமே லேசினஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் மத்தியானம் அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஜாலியாக இப்படி கை வச்சுட்டு அந்த பக்கம் நான் சொன்ன போஸ்ட்ல இருந்தேன். அவர் என்ன பயங்கரமா ஒரு டோஸ் விட்டாரு. அன்னிலேருந்து ஐயப்ப புண்ணியத்துல மத்தியானம் உறங்குற பழக்கம் நல்லாவே குறைஞ்சது. அண்ட் அந்த அட்டெம்ப்ட் எனக்கு சிஏ இன்டர்ல நான் பாஸ் பண்ணினேன். அடுத்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்த அந்த மலைக்கும் இப்போதைக்கும் எனக்கு என்ன உணர்றேன் அப்படின்னா, சுவாமி சொல்ற மாதிரி இங்க டாலரன்ஸ், செல்ஃப்லெஸ் சர்வீஸ், சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா கத்துக்கலாம். இட்ஸ் a லைஃப் ட்ரைனிங் சென்டர். சாமி எல்பிசின்னு சொல்லுவாரு. சுவாமி நம்ம எப்பவுமே கடவுள் நம்ம நினைக்கிற விதத்தில் அனுகிரகம் பண்ண மாட்டார். பட் அவர் பண்ற அனுகிரகத்தை நம்ம கையை விரிச்சு கேட்டு வாங்கணும் அப்படின்னா லைஃப்ல நம்மளுக்கு உதவியா இருக்கும். சாமி விடுற டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன தப்பா எடுப்பீங்க, அதெல்லாம் ஃபுல் எனக்கு தெரிஞ்ச அனுகிரகம். அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி எனக்கு பல இடத்துல உதவி இருக்கு. நிஜமாவே அது சபரிமலைக்கும் சுவாமிக்கும் ஒரு நன்றி. இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சபரிமலையில பேசுறதெல்லாம் உண்மை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, திஸ் ஹாஸ் டு பி டோல்ட். அழுதால ஒரு ஐ திங்க் அது என்னோட 3வது மலையா 2வது மலை ஞாபகம் இல்லை, ஒரு குட்டை பிஸ்கட் கொடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு சாப்பிட்டு இருக்கோம். நான் எதேச்சியா கேட்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் இதுதானா அப்படின்னு நான் கேட்கிறேன். சுவாமி லெட் அஸ் ஆல் ஹேவ் a good day சொல்லிட்டு விட்டுட்டாரு. அன்னைக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். கரிமலை உச்சிலையோ எங்கேயோ போய் தான் இந்த இடம் நம்ம பேசுறது பலிக்கும். இதை ஒரு லைவா நான் உணர்ந்திருக்கேன். அண்ட் நம்ம எல்லாருமே உணரணும். ரெண்டாவது ஒரு சொல்லி நான் ப்ராபப்ளி முடிச்சுட்டேன். நான் ஒரு 2 வார்த்தை உண்மையா பேசணும்னு நினைச்சேன். இந்த வருஷம் கரிவலத்தோடல சுவாமிக்கு எப்படி அது தெரிஞ்சதுன்னு தெரியல. கரிவலத்தோட்டல நம்மளால பேச முடியலன்னா என்ன, பம்பா கஷேத்திரத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்தது அவருக்கு என்ன தோணிருக்கு தெரியல, அவர் பேசியிருக்காரு. அந்த கரிவலத்தோட்டல சுவாமி ஒரே ஒரு விஷயம் சொன்னார், which he repeated today, ஐயப்பன் இஸ் ஃபயர். இதை நம்ம கெட்டியா புரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சது நம்ம மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம சின்சியரா இருப்போம். அண்ட் சில மனசஞ்சலங்களுக்கு இந்த இடத்துல தேவையே இல்லை. Let us blindly follow what he is saying. Things will really turn out very well for all of us. Swami Sharanam.